இது வந்து லென்ஸ் நிக்கான் 80-400 mm 5.6 லென்ஸ். இது பாருங்கள், ஃபுல்லாக போட்ட டேமேஜ், சகதி தண்ணி உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது இந்த லென்ஸ். அப்புறம் இந்த லென்ஸை நான் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும். ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு. ஓகே, வீடியோ பாருங்கள். நீ சகதி தண்ணி உள்ளுக்கால போயிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. நாங்கள் அந்த லென்ஸை இப்போ ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறோம்ண்டு. முடிஞ்ச அளவு அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளுக்கால எல்லாம் லென்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு, ஃபுல்லாக டேமேஜ், எல்லாம் வாட்டர் டேமேஜ், சகதி தண்ணி, டஸ்ட்டுகள் எல்லாம் போயிட்டு எல்லாம் வீணாகி போச்சு லென்ஸ். சரியா, இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 80% மாதிரி லென்ஸ் நாங்கள் எல்லாம் இப்போ கழட்டியிருக்கேன். ஃபுல்லாக என்னென்னா வாட்டர் டேமேஜ்னால் கொஞ்சம் கழட்டுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. அதான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எனக்கு தர முடியாமல் இருக்குது. தனியாக வீடியோ எடுத்து எனக்கு இந்த லென்ஸை கலட்டுறதும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதான் நான் தொடர்ச்சியாக லென்ஸை கலட்டுறதுலேயே இருந்தேன், வீடியோ எடுக்க முடியாமல் இருந்தது. அதனால் இடையில் ஒருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ லென்ஸ் ஒரு அரைவாசி மாதிரி கலட்டி இருக்கேன். இப்போ பாருங்கள், அது உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள். உள்ளுக்கு ஃபுல்லாக சகதி தண்ணியால் தான் இந்த லென்ஸ் டேமேஜ் ஆகியிருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. இதில் முன்பக்கம் முன்பக்கம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ஓட்ட தண்ணி, சகதி தண்ணி போயிட்டு என்னென்னா எனக்கு இந்த வீடியோ வந்து முழுமையாக தர முடியாமல், ஏன்னா எனக்கு நானே வீடியோ எடுத்து லென்ஸையும் கலட்டி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் வீடியோஸ் தான் அவங்க அப்லோட் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சளவு தர பார்க்குறேன். ஓகே, பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோத்துக்கு சகதி போயிருக்குன்னு, சகதி ஓட்டார் பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. லென்ஸ் கலட்டுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் போயிருக்கு. அவ்வளோத்துக்கு டேமேஜ் ஆகிருக்கு ஓட்டர். பாருங்கள், என்ன ஃப்ரெண்ட்ஸ், சரியான வாட்டர் சகதியை உள்ளுக்கு தண்ணி போயிருக்கனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லென்ஸ் கழட்டிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் சின்ன கிளிப்பாக தான் உங்களுக்கு நான் தரேன். பண்ணியிருக்கேன். பார்ப்போம்.
தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வாட்டர் டேமேஜ் ஆகிடுதுன்னு பாருங்கள். வாட்டர் போயிட்டு இதெல்லாம் ஐரிஸ் கண்ட்ரோல்லாம் எல்லாம் செட் ஆகிட்டு பாருங்கள். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு லென்ஸை. இந்த லென்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கு. பாருங்கள் இதெல்லாம் டேமேஜ், தண்ணி போயிடுது, எல்லாம் தண்ணி போயிட்டு இந்த லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஐரிஸ் கண்ட்ரோல் சரியாக ஒர்க் பண்ணதில்லைங்க. கொஞ்சம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபில்ம் அடித்து கெமிக்கல் அடித்து எப்படி இந்த கெமிக்கல் அடித்து உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சம் லென்ஸ் எல்லாம் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுறது. இது உங்களுக்கு எப்படி நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. அடிச்சுட்டு ப்ரஷ்ஷால் தான் க்ளீன் பண்ணுறது. இது நல்லா இந்த கெமிக்கலாலே இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். முழு லென்ஸையும் இப்படி தான் நாங்கள் இந்த லென்ஸுக்குள்ள கவர்கள் அனைத்தையும் இப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறது. வாட்டரால் டேமேஜ் ஆன சகதி போனதெல்லாம் இதெல்லாம் க்ளீன் ஆகும் நல்லா. இருக்கு. ட்ரைபாட் கொண்டு வரல, அதுதான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. அது துணியெல்லாம் துடைக்கணும். சின்ன இப்படி தான் நாங்கள் இந்த முழு லென்ஸையும் நாங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இது இந்த பார்ட் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். அது நல்லா இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணி நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சிருக்கப்ப இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதெல்லாம் அவங்களுக்கு காட்டுறது கொஞ்சம். பாருங்க, இந்த லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கண்டு கெமிக்கல் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கப்ப எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம்
இப்படி கிளியராக இருக்கா எல்லாம். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரைட், ஓகே. லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கு, அருமையாக இருக்குதா? இப்படி கிளியாரிட்டி எப்படி எல்லாம் நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ எப்படி கிளியராக இருக்குன்னு. இந்த வாட்டர் டேமேஜ், வாட்டர் சகதியோ தண்ணி எல்லாம் போயிட்டு கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணி கெமிக்கல் போட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்கு லென்ஸ். நம்மள இந்த லென்ஸ் எனக்கு செய்கிறதுக்கு வந்து 8 ஹவர் நான் இதை கலட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுறதுக்கு 8 ஹவர் போயிருக்கு எனக்கு. ஓகே, சக்ஸஸாக முடிஞ்சுது. நல்லாயிருக்கு, நல்லா கிளியர் பண்ணி. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லென்ஸை வந்து ஒரிஜினல் தன்மையை கலட்டி ஒரிஜினலாகவே கலட்டி அதே மாதிரி திரும்பவும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நான் செய்திருக்கேன். 100% ஓகே லென்ஸ், ஃபுல் கிளியர். ஒரிஜினலாகவே நிக்கான் கம்பெனியில் எப்படி வந்ததோ அதே மாதிரி திரும்பவும் இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.